திருப்பரங்குன்றத்தில் பக்தர்களுக்கு பாதிப்பு, அதிகாரிகள் அலட்சியம். தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சி. சுப்பிரமணியம் அவர்களின் பத்திரிகை அறிக்கை. வைகாசி விசாகம் நன்னாளில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் பெருமளவில் வருவது வழக்கம். இன்று அந்த விழாவில் வந்தவர்களில் 87 பேர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இவ்வளவு மோசமாக செயல்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆட்சியில் எவ்வளவு மோசமான நிர்வாகத்தை இந்த அதிகாரிகள் செய்தார்களோ அதே நிலை தொடர்கிறது. மக்களின் எதிர்பார்ப்பு பொய்த்து போய் உள்ளது என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. பக்தர்கள் தங்கள் மனவேதனை தீர இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு வந்தால் நிர்வாக சீர்கேடு அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது. இறைவனுக்கு விரதம் இருந்து தூய்மையான பசும்பாலை அபிஷேகத்திற்கு பக்தர்கள் சுமந்து வந்து கொடுக்கின்றனர். அந்த அபிஷேக பால் சாக்கடையில் விடப்படும் அவலம் திருப்பரங்குன்றம் பற்றிய சமூக ஊடகத்தில் வீடியோவாக வந்துள்ளது. இதுபோன்ற அலட்சியம் பக்தர்களின் மனங்களை வேதனைப்படுத்துகிறது. இன்று முருகனின் அறுபடை வீடுகள் மற்றும் சிவன், திருமால் கோவில்களில் விசேஷமாக தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தமிழக அரசின் நிர்வாக அதிகாரிகள், காவல்துறையின் கடமை. பாதிக்கப்பட்ட பக்தர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க தமிழக முதல்வர் உடனடியாக உத்தரவிட வேண்டும். மேலும் மக்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்ய தவறிய அதிகாரிகள் மீது தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் இருக்க முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். இவ்வாறு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.